தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று RS பாரதி அவர்கள் பேசினது ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் தான் ஓசி பஸ் அப்படின்ற மாதிரி பேசினது. இது மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பிஏ பட்டதாரி அப்படின்றது திராவிட போட்ட பிச்சை. முன்ன காலத்துல பிஏ வாங்குறது எல்லார் வீட்லயும் பிஏன்றத ஒரு போர்டு போட்டுப்பாங்க. ஆனா இப்ப ஒரு நாய் கூட பிஏ வாங்கிடுது. சார் என்ன சார் இதெல்லாம்? திராவிட போட்ட பிச்சை, பிஏ எல்லாரும் ஒரு நாய் கூட வாங்கி போட்டுடலான்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு மூத்த அவர் எவ்வளோ பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி, அவ்வளோ பேருக்கு அவரை தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் திமுகவில் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்காரு. ஒரு சபை நாகரிகம் என்று பேசணும் அப்படின்றது கூட தெரியாதா? இதனால சமூக வலைதளங்களில் திமுக அவங்க சார்ந்தவங்களை எத்தனை பேர் இது ஒரு பெரிய விமர்சனமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? இது நீங்கள் எப்படி சார் இதுக்கு உங்களோட கருத்து? இப்போ RS பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட நீங்கள் ஆடு இல்லைன்னா பசுன்னு சொல்லலாம். RS பாரதியை விட முன்னாள் செய்தி தொடர்பாளர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறிவார்ந்த விளக்கமளிக்கக்கூடியவர் TKS இளங்கோவன். அவங்க அப்பா இல்லைம்மா, அவர் EVKS இளங்கோவன். நான் சொல்ல TKS இளங்கோவன். அவங்க அப்பாவும் திராவிட இயக்கத்தில் ஒரு பெரிய மூத்த சித்தாந்தவாதி. அப்போது அவர் ராஜபக்சேவை பார்ப்பதற்கு ஒரு தூதுக்குழு போகுது எங்கள் இலங்கைக்கு. நான் ராஜபக்சேவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி திமுக சொல்லியே, கருணாநிதி சொல்லியே, அண்ணா சொல்லியே, அண்ணா இறந்துட்டார், அண்ணா சொன்னாலுமே போயிருக்க மாட்டார். ஏன்? ஒரு கொடுங்கோலன் யார்? ராஜபக்சே. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ திமுகவுல இடமில்லை. ராஜபக்சே அந்த மாதிரி பண்ணதுனால அவரோட நிலைமை என்னன்றதை நம்ம கண்கூட பார்த்தோம் இல்லை சார்? அதுக்கு முந்தைய ராஜபக்சேவை சந்திக்க மாட்டேன்ட்டார். திமுக காங்கிரஸ் தூதுக்குழு போச்சுல்ல, ரூமில் உட்காந்துட்டு கனிமொழி போய் பார்க்குது, அத்தனை பேரும் போய் பார்க்குறாங்க, TR பாலு பார்க்குறாரு. ஆனால் அவர் போகவே மாட்டேன்ட்டார். அவ்வளவு சுயமரியாதைக்காரனுக்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வேலை பார்க்க தகுதி இல்லை. இது போன்ற RS பாரதி தான் இது போன்ற வேலைகளை பார்க்க முடியும். நான் RS பாரதியை பார்த்து கேட்குறேன், 1975 எமர்ஜென்சி காலத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பிஜேபி இப்போ குற்றம் சாட்டுறோம் பிஜேபியை. அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது டெல்லிக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய LKG குழந்தை, 1வது 2வது படிக்கிற குழந்தை தமிழை படிப்பதை தவிர்த்து ஆங்கில வழி கல்வியை புகுத்தியது டெல்லி. இதுக்கு பிறகு ஏறக்குறைய பல முறை சட்டமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 10 தடவை போனால் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் இத்தனை பேரும் அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்க? இங்கே இருக்கிற தமிழ் குழந்தை என்ன படிக்கிறோன்னு பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச கேடர் IAS அதிகாரிகளும் டெல்லியும் தான் முடிவு பண்ணுது. தமிழ் முழுக்க மறக்கடிக்கப்பட்டு விட்டது இந்த திராவிட ஆட்சியில். தமிழ் பண்டிட்டுகளே இல்லாமல் பண்ணினது திராவிட ஆட்சி. நல்லா கேட்டுங்க. முதல்ல தமிழ் பண்டிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு தமிழ் வாத்தியார் இருப்பார். ஆமாம் சார். தமிழ் சொல்லி கொடுப்பார். அதை ஒழித்ததே கருணாநிதி கும்பல் தான். சார் தமிழுக்காக அவங்க போராடுறவங்க சார். தமிழுக்காக போராடுறவங்க. அப்போ தமிழ் பண்டிட் வாத்தியாரை யார்? பிஜேபி அரசாங்கமாக ஒழிச்சது? யாருமா? எந்த அரசாங்கமாக ஒழிச்சது? தமிழ் பண்டிட்டுகளை டெல்லியில் இருக்கிற பிஜேபி மோடியும் நட்டாவும் ஒழிச்சாங்க. அவர்கள் செய்வதை விட தமிழை ஒழிச்சதில் பெரும்பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தான். ஒன்று, தமிழ் பண்டிட்டுகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்றா. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் 22,000 பள்ளிக்கூடம் இருக்குது. எது? ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி. இந்த பள்ளிகளில் 1000 பள்ளிகளில் மட்டும்தான் 5 கிளாஸுக்கு 5 வாத்தியார் இருக்காங்க, ஒரு தலைமை ஆசிரியர். மீதி 21,000 பள்ளிக்கூடத்துக்கு ஒரே வாத்தியார் இருக்கார். சில பள்ளிக்கூடத்தில் 2 வாத்தியார் இருக்கார். இதுக்கு மேலே வாத்தியானே இல்லைம்மா. ஆசிரியர்களை எந்த ஆட்சியில்?
இந்த திராவிட இயக்க ஆட்சியில் சுரணை உள்ளவன் கிள்ளி பார்த்துக்குங்க, சூடு சுரணை உள்ளவன் கிள்ளி பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆர்டிஐயில் போட்டால் கிடைக்கும். அப்போது 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் 10,000 பள்ளிக்கூடம் இருக்குது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடம்? ஒரே வாத்தியார் தான். சூப்பர். அந்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுப்பாரு 5 கிளாஸுக்கும்? இதை திராவிட இயக்கம் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச சன் டிவி, போர்ட்டபிள் டிவி கொடுத்தாங்கல்ல, அது ஓப்பன் பண்ண உடனே முதல்ல அதுதான் வரும். கருணாநிதி தான் வருவார். இதெல்லாம் கொடுக்குற நீங்கள் இலவசமாக கல்வி கொடுக்காதனால, ஓராசிரியர் பள்ளி 10,000 பள்ளிக்கூடம் இருந்ததுனால சாராய வியாபாரி பூரா பள்ளி உடைய தளாளராக மாறிட்டான், கல்வி தந்தையாக மாறிட்டான். யார் ஆட்சியில்? திராவிட இயக்க ஆட்சியில் தான். அதிமுக திமுக ஆட்சியில் அதிகமான மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்தது 89-91 ஆண்டில் பேராசிரியர் அன்பழகன், இனமான பேராசிரியர். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அதிகமான அவர் பொண்டாட்டி, சின்ன பொண்டாட்டி கொண்டு போய் 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே பள்ளிக்கூடத்துக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பிளே கிரவுண்டே இல்லாமல் அடுக்குமாடியிலே பள்ளிக்கூடமாக வந்தது திராவிட ஆட்சி காலத்தில். நல்லா படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் கிரவுண்ட் இருக்கும், மண்ணல் போட்டு வச்சுருப்பான், பசங்களாம் ஓடி விளையாடுவோம். இங்கே நகரத்தில் அடுக்குமாடி ஃப்ளாட்டில் தான் எல்லா பள்ளிக்கூடம் நடக்குது. அப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து இது பண்ணோம். ஆமாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடணும். தமிழே தேவையில்லைம்மா, ஆங்கிலம் இருந்தால் போதும். காலத்துக்கேற்ப மண்ணெண்ணெய் ஊற்றி தமிழை கொளுத்திரு, தமிழ் ஓலைச்சுவடியை கொளுத்திரு, தமிழ் பண்டிகையும் கொளுத்திரு, எல்லாத்தையும் கொளுத்திருங்க. காலம் மாறி போச்சு. ஆங்கிலமே நுனி நாக்கில் பேசினா போதும். தமிழ் யாருக்கு வேணும்? அதை காரி துப்புங்க. தமிழே காரி துப்புங்க. எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு உலகத்தில் நரம்பியல் டாக்டர் காணுன்னு ஒருத்தர் வராரு. எம்ஜிஆருக்கு நரம்பு வைத்தியம் பார்க்குறதுக்கு அவருக்கு ஜப்பான் மொழியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஜப்பான் மொழியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஜப்பான் மொழியில் தான் அவர் நரம்பியலில் உலக வல்லுநராக மாறியிருக்கார். உலக வல்லுநராக மாறியிருக்கார். இங்கே நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிற யாருக்கும் ஒரு திருக்குறள் தெரியாது, ஒரு சீவக சிந்தாமணி தெரியாது. கலாச்சாரத்தை மறந்து நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசி உன்னுடைய அடையாளம் அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போச்சு. நீங்கள் ஏறக்குறைய 1000 வருடங்களாக இந்த மொழியை அழிக்க முடியாத எதிரிகள் திராவிட இயக்கம் எத்தனை வருஷம் அழிச்சிட்டான்? 50 வருஷம் அழிச்சு முடிச்சிட்டான். தமிழ் பேர் குழந்தைகளுக்கு சூட்டுவதே இல்லை, எல்லாம் வட இந்திய பேர் தான். அப்போது தமிழ் இன்றைக்கி ஒரு குழந்தையை பார்த்து இது தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிக்க முடியாது. மலையாளியை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், கன்னடத்துக்காரனை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், ஆந்திரா தெலுங்கானாக்காரனை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், தெலுங்கு பேர் இருக்கும். ஆனால் தமிழை அழித்தது திராவிட இயக்கம், குறிப்பாக கருணாநிதி கும்பல் தான். இப்போ பிஏ நாய்க்கு கூட போட்டிருக்கு. இந்த நாய்க்கு பிஏ போட்டு என்ன பலன்? ஜேபிஆர் ஒரு கல்வி தந்தை, சாராயம் கொடுத்துட்டு சாராயம் விற்றுட்டு ரிக்ஷாவில் படுத்து கிடப்பார் நார்த்து மெட்ராஸில். தந்தைகள் பார், திராவிட இயக்க தந்தைகள். அடுத்து அவர் தான் இன்றைக்கி பெரிய இன்ஸ்டியூஷன். சாராய உடையார் மருத்துவக் கல்லூரி, எம்ஜிஆர் பேரில் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கார். நாயோட பிஏ போட்டிருக்கு, இப்போ நாயோட எம்பிபிஎஸ் போட்டிருக்கு. கொண்டு போய் அவர்கிட்ட 50 லட்சத்தை மூஞ்சியில் வீசி எறிஞ்சால் பல மருத்துவர்கள் உருவாகி வர்றான் வெளியில், மருத்துவமே தெரியாது. இப்போ நீட்டு என்ன மானம் கெடுது பார்த்தீங்களா? பீகாரில் ஹரியானாவில் பேப்பரை கொடுத்தா பாஸ் பண்ணிட்டான், 720 மார்க் வாங்கிட்டான். அதே போல் கல்வி தந்தைகள் பச்சைமுத்து உடையார், பாரிவேந்தர் பச்சைமுத்து உடையார் கல்வி தந்தை, 50,000 கோடி வியாபாரம். ஏசி சண்முகம் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள். விஏடி விஸ்வநாதன், ஜெகத் ரட்சகன் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய கல்வி தந்தைகள். எல்லாம் சாராயாவாரி, எல்லாம் அக்யூஸ்டு. உருவாக்கியது யார்? எல்லாம் வட இந்தியா மாணவன் தான் அங்கே படிக்கிறான். தமிழ் மாணவன் எங்கே போகிறான்? பள்ளிக்கூடத்து பைய மஞ்சள் பை, அதுக்குள்ளே சிலேட்டு, அதுக்குள்ளே புத்தகம், அதுக்குள்ளே சோத்து தட்டு. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியை பாருங்கள். சாப்பாடு தட்டு, மத்தியானம் சோறு, காலையில் சோறு. சார், குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி தானே சார்? சாப்பாடு இல்லாத நிறைய பேர் தானே சார் அரசு. சாப்பாடு சமூகத்துக்கு சாப்பாடு போடுமா?
அவனுக்கு கல்வி மாசத்துக்கு தான் சொல்லுவார், டேய் பசியில் மீனை கொடுக்காதரா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுறாங்குவார். யார்? உலக மாபெரும் தலைவர். சீன மொழியை தவிர எதுவுமே தெரியாதவருக்கு. உலக வரலாற்றை திருப்பி போட்டவன் மா சே துங். சீன மொழியை தவிர எதுவுமே தெரியாது. என்ன சொல்கிறாரு? பசிக்கு மீனை கொடுக்காத, அடுத்த நேரம் எங்கே போவான் அவன்? மீன் பிடிக்க கற்றுக்கொடு, பொழைச்சிப்பான். அப்போ சோறு போடாதரா, இலவச கல்வி கொடுறா. திருமண பக்கமெல்லாம் இங்கிலீஷ் கான்வெண்ட், கோட்டு சூட்டு டையு ஷூ. அவன் இப்போ எல்கேஜி படிக்கிறதுக்கு அட்மிஷன் 1 லட்ச ரூபா. ரஜினிகாந்த் பொண்டாட்டி நடத்துகிற ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. இதாடா கல்வி. இப்போ இந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினதுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களோ எதுவுமே அவருக்கு சொல்ல மாட்டாங்களா சார்? இந்த மாதிரிலாம் இல்லைம்மா, நாயின்ற ஒரு வார்த்தை, இப்போ இந்த காலத்தில் நாய் கூட பிஏ பட்டம் வாங்குறதுன்ற வார்த்தையெல்லாம் சார், இதெல்லாம் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இல்லை, ஏற்றுத்தாமல் ஆகணும். திமுக ஆட்சி இருக்கிற 2 ஆண்டு காலம் நீங்கள் இதையெல்லாம் ஏற்றுத்தான் ஆகணும், சகித்துத்தான் ஆகணும். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 40 நமதே, நாளை நமதே, இதுதான் திமுக. அதனால் இது தவிர்க்கவே முடியாது. சுரணை கட்ட தமிழர்கள் இதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிட்டான். அதனால் இது ஒரு நாள் செய்தியாக கடந்து போக வேண்டியதுதான். திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் தமிழ் ஒழிக்கப்பட்டு விட்டது, தமிழ் ஒளிந்தே போயிடுச்சு. நீட்டு நேற்று விஜய் அவர்கள் 2ஆம் கட்டமாக எல்லாருக்கும் அந்த கல்வி உதவித்தொகை வழங்கினார்ல. அப்போது திருப்பியும் பேசின விஷயம் ஒன்று என்னன்னா, நீட்டு நான் விளக்கணும், அதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இந்த ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு சார். இந்த ஒரு ஸ்டாரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. உடனே எல்லாருமே அவர் என்னது டிஎம்கேவோட பி டீமு, இல்லைன்னா இத்தனை நாள் பிஜேபியோட பி டீமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மாதிரிலாம் ஒரு செய்தி பரவுது. இதை ஓப்பனாகவே இப்போ நீட் விளக்கணும்னு இப்போ விஜய் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரே சார். இல்லைம்மா, விஜய் குரலுக்கு நீட்டுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. நீட்டை அதிகாரம் மிக்கவர்கள் தான் நீட்டை ஒழிக்க முடியும். நாடாளுமன்றத்தில் நீங்கள் இப்போ இதை சொல்கிறீங்கல்ல சார், இப்போ நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அகெயின்ஸ்டாக நேற்று திமுக மாணவர் அணி அவங்க எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்து இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பியிருக்காங்கல்ல. இது எந்த அளவுக்கு சார் இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம்? ஆமாம், இப்போ கர்நாடகா சொல்லிட்டாங்க நீட்டை நாங்கள் கர்நாடகத்திலேருந்து நீட்டை நாங்கள் தனியாக குழு போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சென்ட்ரலில் நீட்டு தேர்வுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க. சரி, கர்நாடகா. அதே போல் தமிழ்நாடும் அறிவிக்கணும், நீட் என்கின்ற தேர்வு தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காது, கர்நாடகா நடக்க. ஏன்னா எல்லாம் ஊழல். எல்லாம் டெல்லியில் இருக்க ஹரியானாக்காரன், குஜராத்துக்காரன், யூபிக்காரன் பூரா பேப்பரை கொடுத்து எழுத சொல்கிறான், பேப்பரை கொடுத்து எழுத சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற 720 மார்க் வாங்கிக்கிறான். ஒரே சென்டரில் 40 பேர் 720 மார்க் வாங்கியிருக்கான். அப்போ ஊழலை நீட்டில் ஆரம்பித்தாச்சு. அதனால் தமிழ்நாடு தீர்மானம் போட்டு நீட்டு தேர்வை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லுகிறதுக்கு தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இல்லை. இது விஜய், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் இல்லைம்மா, இவங்கெல்லாம் நீட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நீட்டை பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சுயமரியாதை. அதை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. இப்போ இது ஒரு காமெடியாக போச்சு. சட்டசபையில் தீர்மானம் போட்டு நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு டெல்லி ப்ளஸ் இங்கே இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரி இவர்களை பேலன்ஸ் பண்ணி போகணும். அப்போது இது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எடப்பாடியும் திமுகவுடைய பிஜேபியுடைய கொள்கைகளை முழுமையாக எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தெம்பும் திராணியும் இல்லை. அவர் கள்ளச்சாராயத்துக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு தான் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. நீட்டில் எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் என்ன, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. இப்போ இந்த நீட்டு விஷயம் இல்லை சார், முடிகிற மாதிரியே தெரியல. அதான் இல்லைம்மா,
மக்களை ஏமாத்துவதான நோக்கம். இது இப்போ போய்கிட்டே இருக்கே சார். அது போகத்தான் செய்யும். ஏமாத்துறதை மக்கள் ஏமாற வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன, மதுவிலக்கு ஒன்று பண்ணுறோம், நீட்டு நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு சீக்ரெட், எங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு தான் இப்போ உள்ள வந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுக அது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதான் முதலே சொல்லிட்டேன்ல, 75 பறிபோன மாநில கல்வி உரிமையில் நீட்டும் வருது. அதை போராடி வாங்கிறதுக்கு கருணாநிதிக்கும் தெம்பு திராணி இல்லை, கருணாநிதி புள்ள ஸ்டாலினுக்கு தெம்பு திராணி இல்லை. அதனால இல்லை, நீட்டை கொண்டு வந்தது யாரு சார்? நீட்டை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ், நடைமுறைப்படுத்தினது பிஜேபி. ஆமாம். அப்போ கொண்டு வரும்போது இப்போ இவங்க எல்லாருமே தீர்மானத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல சார், இதே கவர்மெண்ட் தான் ஒத்துக்குச்சு. அப்போ கருணாநிதி அவர் இருந்துதான் வந்து அப்போ இவங்க வந்து ஆதரிச்ச இவங்க அப்புறம் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா கடைசி வரைக்கும் நீட்டுக்கு எதிராக தான் இருந்தாங்களா? அப்போ அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா இருந்த போது இப்போ இவங்க திருப்பி எதுக்கு சார் எதிர்க்கிறாங்க? இவங்க ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டு இப்போ எதுக்கு சார் இதுக்கு எதிர்க்க? அரசியல் தான், அதாவது தெம்புல ஏன் மக்கள் புரிஞ்சுக்கல? இல்லை, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க, மக்கள்லாம் முட்டாளே கிடையாது, மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆக மொத்தம் நீட்டு மற்ற மாநிலங்கள் வீரியமாக போகும்போது, வெஸ்ட் பெங்காலில் வீரியமாக போகுது, மகாராஷ்டிராவில் செய்ய போகிறாங்க. அப்படி நேரடியாகவே நீட்டை எங்கள் மாநிலத்தில் கர்நாடகா, கேரளாவிலையும் அதே மாதிரி பண்ண போகிறாங்க. இப்படி வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீட்டு முழுசாக போய் என்ன நடக்கும்னா, மத்திய அரசாங்கம் நீட்டுக்குன்னு புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதுவும் எப்படி அடித்தட்டு, இப்போ நீட்டில் கிராமத்தில் படிக்கிற குழந்தைங்க நீட்டில் பாஸ் ஆகுமா? சிபிஎஸ்சி கேள்வி தான் நீட்டில் வருது, அது எப்படி பாஸ் ஆகும்? இந்த சிஸ்டமே வேஸ்ட்டு. நீட் தேர்வு என்பது மாணவர்களை, நீங்கள் நல்லா படிக்கிற மாணவர்களை மருத்துவர் ஆக்கக்கூடியதற்காகத்தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகும் படிக்காதவன் டாக்டர் ஆகிறானே, பைசா கொடுத்து. அப்போ எதுக்கு நீட்டுன்னு கேட்குறேன். படித்தவனும் டாக்டர், படிக்காதவனும் டாக்டர்னா இந்த நீட் எதற்கு? யாரை ஏமாத்துறதுக்கு? இந்த நாட்டில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதுதான் நீட்டில் நாம் தெரிந்து கொள்வது. இனிமேல் நம்ம பொறுத்திருந்து தான் சார் இதை பார்க்கணும். இந்த நீட்டோட விஷயம் இன்னும் பூதாகரமாக வந்து வெடிச்சிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதை பற்றின விஷயங்கள் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இதோட முடிவு என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.